வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியறதுக்கு மக்கள் பெரும்பாலும் ஆவலாக இருப்பாங்க. உள்ளே நடக்கிறது எதுவும் வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனக்கு இந்த சிபிஐ அலுவலகத்தில் கொஞ்சம் பரிச்சயம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் எப்படி நடக்குதுன்னு மட்டும் வேணால் சொல்லலாம். நம்ம அதையும் தாண்டி ஏற்கனவே இந்த கேஸில் விஜய் சிக்குவாரா சிக்க மாட்டாரா அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அது யார் கையில் இருக்கிறதுங்கிறது நாட்டுக்கே தெரியும். ஆனாலும் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார், எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, எல்லாருக்கும் மேலக்கூடிய சந்தேகம் என்ன, இதை ஆன்டி கரப்ஷன் 2 அவங்க தான் விசாரிக்கிறாங்க. ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கும்போதே மக்களுக்கு ஒன்று புரியும். என்னங்க அது ஊழல் தடுப்புங்கிற மாதிரி நமக்கு டோன் ஆகுறது, இதில் என்னங்க ஊழல் வந்தது அப்படிங்கிற கேள்வி இயற்கையிலே எழும். ஒருவேளை செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டதுனால ஊழல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. இதை ஸ்பெஷல் கிரைம் டீம் தான் விசாரிச்சிருக்கணும். ஏன் இதை விசாரிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற யூனிட்டு டெல்லியில் விசாரிக்கிறது சரிதான். அவங்க தான் அந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தஞ்சாவூர் மாணவி உங்களுக்கு தெரியும், அந்த இறந்த விஷயம் தெரியும். அதை சிபிஐயில் கிரைம் பிரான்ச் தான் விசாரித்தது. அப்போ அதே லெவல் தானே இதுவும். இதை ஏன் மாற்றி விசாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழும்போது இயற்கை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும்? ஏன்னா அந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பேர்லாம் சொல்லி கூப்பிட்டது உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லும் போதே கூட்டம் அலை பாய்ஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஏன் இந்த குறுகலான இடத்த தேர்வு பண்ணீங்க? இந்த இடம் போதுமானதாக இருக்கும்னு உங்கள் மனசுக்கு பட்டதா, இல்லை நீங்கள் நிர்பந்தப்படுத்தினீங்களா? இதுதான் இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இயற்கையிலேயே டிவி கேட்காரங்க சொன்ன மாதிரி, ஐயா அந்த 10 ரூபா தான் ஏன் காரணம், அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் பல விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் காவல்துறையோட அணுகுமுறை எங்களுக்கு திருப்தியாக படலை, ஒருவர் கண் அசைவில் தான் இன்றைக்கி கரூரே இருக்குது, அப்போ எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனையில் ஆரம்பித்து, ஆம்புலன்ஸில் ஆரம்பித்து, இன்னும் பார்த்திங்கன்னா லத்தி சார்ஜில் ஆரம்பித்து, செருப்பு வீசுறதில் ஆரம்பித்து, இப்படி பல விஷயங்கள் விஜய் தரப்பு சொல்லக்கூடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சிபிஐயில் 9 மாடி இருக்குது. அது 8வது மாடின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். 8வது மாடி தான் இருக்கும். இந்த 8வது மாடியில் அவர் காலையில் கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாள் இது விசாரிப்பாங்க. மொத்தமாக ஒரு 3 ஆஃபீஸர் விசாரிப்பாங்க. எடுத்தவொன்னு அப்படி தான் விசாரிப்பாங்க. ஏன்னா ஒரே கேள்வியை திரும்பி வெவ்வேறு ஆள் கேட்பாங்க. ஒரே மாதிரி பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை கண்டறியும் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அது மாறி இருக்கும். ஹைடெக்கு நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற ஏஜென்சிக்கும் சிபிஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி இந்த விசாரணை இருக்காது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணங்களின் அடிப்படையில் கேட்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய அந்த வேனில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அது ஏற்கனவே சிபிஐ பார்த்துட்டாங்க. அதனால் அதை வச்சு சில கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் நடந்த அந்த ஃபுட்டேஜை வச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. விஜய் தரப்பில் விளக்கத்தையும் கொடுக்க சொல்லுவாங்க. அவரும் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அவங்க அவர் கண்டிப்பாக விளக்கத்தை சொல்லுவார். என்ன நடந்தது ஏது நடந்தது, தாங்க ஏற்கனவே ஆத ஒரிஜினல் சொல்லும் போது சூழ்ச்சி பண்ணி எங்களை ஏமாற்றிட்டாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்து என்னுடைய கூட்டத்துக்கு எப்படி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் காவல்துறை சொல்கிறதெல்லாம் கேட்டோம், இன்னும் நிறையா விஷயம் சொல்கிறதுனா திரும்பக்கூடாது நிற்கக்கூடாது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம். இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டை பாருங்கள். நாங்கள் ஒரு 3 தடவை பண்ணியிருக்கோம். முதல் தடவை நடக்கிற கூட்டத்தில் கூட கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கூட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டு கை மட்டும் ஆட்டிட்டு நான் போனேன். இந்த வீடியோலாம் இருக்குது. அப்போ நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக சொல்லுவார். விஜய் கண்டிப்பாக சொல்லுவார். ஏற்கனவே இருந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்களாகட்டும், ஆனந்த் இவங்க நம்ம நிர்மல்குமார் எல்லாம் போயிட்டு வந்ததுனால அவங்களும் சில தகவல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னாங்க, எப்பயுமே காவல்துறை அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் போலீஸ் தான். இந்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக விஜய்க்கு புதுசாக தான் இருக்கும். அப்போ பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்னங்க விஜய் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறதுனால பிஜேபி வர பழி வாங்குது, இந்த எண்ணம் தான் பெரும்பாலும் இருக்குது. நீங்கள் என்ன தான் இல்லைன்னு மறுத்தாலும் அது அப்படி தான். ஆமாங்க, ஜனநாயகன் படத்தை இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க. திமுக அவரை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. ஒருத்தர் பாவம் இந்த மாதிரி அலக்களிக்கிறாங்க. இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு விஜய் மீது ஒரு மிகப்பெரிய அனுதாபம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி விஜய் மாட்டிக்கிட்டாரு. டெல்லி போனாலும் சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகள் மாதிரியே கேட்பாங்க. வரவே முடியாது வெளியில். அமித்ஷா சொல்லலைன்னா ஜெயில் தான். இப்படி பல கட்டுக்கதைகள்லாம் வரும். அது எப்படி அந்தளவுக்கு நாடாகி போச்சுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. பிஜேபி பண்ணோம்.
அதுக்காக விஜய் எல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தரை போயிட்டுலாம் பண்ணுறது அது வந்து சரியான வாதமாக இல்லை. கற்பனைக்கு எந்த விஷயம் வேணால் சொல்லிடலாம். இன்னொரு கேள்வி எல்லாத்துக்கும் எழுது. விஜய் பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணைக்கு என்றைக்கு போகிறோமோ அன்னையிலேருந்து அதுக்கு முதல் நாள், அதாவது 6ஆம் தேதி சம்பன் வந்தது, அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா பிஜேபி எதுக்கிறத விட்டுட்டாரு. பாசிச பாஜகன்னு சொல்கிறது இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு இவங்க தாங்க நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் எல்லா அதிகார அமைப்புகளும் பிஜேபியின் கண்ட்ரோல் இது. இப்போ இதிலே நம்ம பேசுகிறோம்ல, ஆன்டி கரப்ஷன் 2 எங்கே விசாரிக்குது, ஆன்டி கரப்ஷன் 2க்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம், கிரைம் பிரான்ச் தான் நாங்கள் விசாரிக்கணும். ஏன்னா 2-3 விஷயம் இருக்குது. எக்கனாமிக்ஸ், அந்த பொருளாதார குற்றங்கள், அதுக்கு சிபிஐ, அந்த டிவிஷன் தனித்தனியாக இருக்கும். இதை விசாரிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். நம்ம என்ன கேட்குறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜய் கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருக்கார். எப்படி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க வந்து என்ன அராஜகம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ பிஜேபி அப்படி தன் வலிமை தெரிஞ்சு தான் சண்டைக்கே போகணும். இன்னொன்று நேரம் அறிஞ்சு சண்டைக்கு போகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டிட்டு இன்றைக்கி சிபிஐ அலுவலகத்துக்கு போனால் அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். என்ன இருந்தாலும் எல்லோரும் அப்படி தானே யோசிப்போம். சார், வீரம் வேறு, அசட்டு துணிச்சல் வேறு. அது ரொம்ப விஜய் பக்காவாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்தியாவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாமே நியாயமாக நடக்கிறதா, எல்லா புலனாய்வு அமைப்புகளும் நியாயமாக இருக்கிறதா. அப்போ எல்லா புலனாய்வு அமைப்புகளும் நியாயமாக இல்லாத போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். நிறைய பேர் இது வந்து டக்குன்னு உணர்ச்சி சுப்பட்டு விஜய் வந்து பிஜேபி எடுத்து பேசணும், நீங்களும் தான் மோடினா மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோன்ட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மோடிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, உண்டா இல்லையா? சார், ஒருத்தர் சர்வ வல்லமை படத்த ஒருத்தர் இருக்கார், அவரை மோதி ஜெயிக்கிறதுக்கு டைம் பார்த்து தான் அடிக்கணும். எடுத்தவுடனே மோதினீங்கன்னா அவர் வலிமையாக இருக்கிறது காணாம போயிடுவீங்க. பிஜேபியை மூர்க்கத்தனமாக தாக்குவதற்கு சில நேரம் இருக்கிறது. ஒன்று வேணாம், போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சாங்க. செந்தில் பாலாஜியும் தைரியமாக உள்ளே இருந்தார். கண்டிப்பாக எம்பி எலெக்ஷனில் இது மோடி தோற்றுருவார். அப்போ மேலேயும் நம்ம தான் கீழே நம்ம தான் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அப்போ நமக்கு ஸ்டாலின் தியாகிங்கிற பட்டத்தை கொடுப்பாரு, நமக்கு இன்னும் பெரிய அளவுக்கு பவர் கிடைக்கும்னு நினச்சி தான் உள்ளே இருந்தார். இனிமேல் போக சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் 3 வருஷம் பிஜேபி ஆட்சி தான், இப்போ போக சொல்லுங்கள். அதையும் தாண்டி ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ளே வைக்க சொல்லுங்கள். அவர் வந்து மறுபடியும் நான் ஸ்டாலினுக்காக நான் பாடுபடுவேன்னு சொல்லுங்கள். 5 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் வராரா இல்லையா, இப்போ ஆகிற கதையை பேசுங்க, அவரே மாற்றி தான் பேசுவார். எல்லாமே இந்த காலத்தில் பணம், அதிகாரம், அவ்வளோதான். அப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி சிபிஐ அலுவலகத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக விசாரணை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் தான் வந்து சொல்லினார், சிபிஐ விசாரணை கேட்டது அவர் தான், அதனால் ஆஜராகினதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா ஒன்று சிபிஐ இந்த மாதிரி விசாரணையை சமாளித்து தான் ஆக வேண்டும். அரசியலுக்குன்னு வந்துட்டிங்கன்னா பல பிரச்சனை வரும். நேரடியாக கொண்டு போய் மோடி, அமித்ஷா அவங்கள வந்து நாற்காலியில் உட்கார வைக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. பிஜேபி மற்ற கட்சிகளை எப்படி டீல் பண்ணுதுன்னு தெரியும். அவங்க என்ன, அவங்களுக்கு ஒரே கேள்வி, தமிழ்நாட்டில் நீங்கள் நிம்மதியாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்நேரம் என்டிஏவா திமுகவான்ட்டு இருந்திருக்கோம், தேவையில்லாமல் நடுவில் வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, நம்ம கூட வேறு வரமாட்டுறாரு, தனியாக பிரிஞ்சு போய் திமுகவை ஜெயிக்க வச்சிட்டாருன்னா, அப்போ திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவரை வந்து எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ நெருக்குவாங்க. அது நெருக்குவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பிஜேபி ஒரு நல்ல கட்சிங்கிறத நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்க. தொடர்ந்து அவங்க பண்ணுற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பிரச்சனை. அப்போ விஜய் வந்து இன்றைக்கி சிபிஐ வழக்கில் வந்து நியாயமாக விசாரிக்கிறது போல் தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு உள்ள அரசியல் இருக்கும். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன ஆன்டி கரப்ஷன் யூனிட் 2 வந்து சாதாரணமாக மக்களுக்கே தெரியும். ஆன்டி கரப்ஷன் 2 எதுங்க கேட்குது, அப்போ பிஜேபி தான் விளையாடுது, அப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனாலும் மறுபடியும் சொல்கிறோம், வெகுஜன மக்கள் இவ்வளோ கூட்டம் அவர் பின்னால் இருக்கும் வரை அவரை அசைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒன்று மிரட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே நெய்வேலியிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்து மிரட்டி, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செல்ஃபி ஒன்று போட்டார். இந்த செல்ஃபிக்கு என்ன காரணம், அப்பா என்கிட்ட இவ்வளோ கூட்டம் இருக்குது, பார்த்து என்கிட்ட மோதுங்க சொன்னாரா இல்லையா? சார், மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. எல்லா அரசாங்கமும் அடிபணிந்தே ஆக வேண்டும். என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் தலையை எடுத்துருவீங்க. அதனால் விஜய் அவர்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறார். அந்த விசாரணை முடித்தா தான் நமக்கு அதை பற்றி தகவல் தெரியும். எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியறதுனால இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைச்சா அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து. விஜய் அவர்களை பற்றி பலவிதமான செய்திகள் வந்தாலும் எதுவும் ஆதாரப்பூர்வமாக இல்லை. அதை கேள்வி கேட்டுக்கலாம், இந்த கேள்வி, இப்போ நான் சொல்கிறத எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி நம்ம யூகம் தான். இது ஆதாரமாக உள்ளே போய் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அதிகாரி சொன்னார், இந்த அதிகாரி சொன்னார், அது ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு வேணால் விருப்பப்பட்டு வேணால் போட்டுக்கலாம். உண்மை அப்புறம் வந்து ஏன் நேரமாக லேட்டாக வந்தீங்கன்னு விஜய் வந்து சிபிஐ அதிகாரிகள் கண்டித்தார்கள்னா சிபிஐ அதிகாரிகளுக்கும் தெரியும். ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவர் எப்படி டீல் பண்ணுங்கிறது தெரியும். இன்றைக்கி ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவங்க எப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி மனிதாபிமானம் உள்ள பல அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாரையும் நீங்கள் அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது சரியான வாதமாக இல்லை. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.